வணக்கம். ஜங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த தொகுப்பில் மேசம் முதல் கன்னி ராசி வரை உள்ள ராசியினருக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். இப்பொழுது இந்த தொகுப்பில் துலாம் முதல் மீனம் ராசி வரை உள்ள ராசியினருக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசியினருக்கு சனி 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது நமது புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம். புத்தியில் கலக்கம், புத்தியில் சீற்றம், இப்படி சில மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையை 5ஆம் இடத்து சனி ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் குரு பெயர்ச்சி வரை நாம் அச்சப்பட வேண்டியது இல்லை. குரு மே முதல் வாரத்தில் 8ஆம் இடத்துக்கு மாறிய பிறகு வருமானம், போக்குவரத்து, மற்றபடி 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனியால் சற்று பின்னடைவை நாம் சந்திப்போம். குறிப்பாக இந்த ராசியினருக்கு மன குழப்பமான ஒரு சூழ்நிலை. இந்த மனக்குழப்பமான சூழ்நிலையில் எந்த ஒரு பெரிய முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஒரு வருட காலத்திற்கு எதிலும் நாம் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது நல்லது. இந்த ஒரு வருடத்தை தாண்டிவிட்டால் அடுத்த ஆண்டிலிருந்து சனி உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சென்றுவிடும். அதிலிருந்து இந்த ராசியினர் மிகச்சிறந்த திருப்பங்களை சந்திக்கப் போகிறார்கள். இனி வரப்போகின்ற இந்த ஒரு ஆண்டு என்பது மிகவும் அதிகம் இல்லை. எனவே துளாராசி அன்பர்களே, இந்த வரும் ஒரு ஆண்டு காலத்திற்கு வாரம் சனிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த திருப்பத்தை கொடுக்கும். குறிப்பாக துர்க்கை போன்ற தெய்வங்களை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியினருக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டக சனி என்று அழைக்கப்படும் சனியாக வருகின்றார். இந்த அர்த்தாஷ்டக சனி 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், சுகஸ்தானம். அப்படி என்றால் தாய்க்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுவது, நமக்கு வாகன விபத்து, கீழே விழுந்து அடிபடுவது போன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் 4ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையிலே 4ஆம் இடத்தில் இருக்கும் சனியோடு கோச்சாரத்தில் செவ்வாய் வந்து இணையும் பொழுது இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஏற்படுகின்றன. வாகனத்தில் விரைவாக செல்ல வேண்டாம். வாகனம் ஓட்டுவதில் மிகுந்த கவனம் தேவை. தாயார் உடல் நலத்திலும் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். தாய், வாகனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதிலும் அடுத்து வரப்போகின்ற 2024 மே மாதம் முதல் வாரத்திலிருந்து குரு பெயர்ச்சி உங்கள் ராசியை ரிஷபத்திலிருந்து விருச்சிகத்தை பார்க்க போவதால் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடாது. எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டக சனி என்ற வகையில் பெரிய பாதிப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை. கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசிக்கு இதுவரை இருந்த 7.5 சனி இப்பொழுது முற்றிலும் விலகுகிறது. 7.5 ஆண்டு காலமாக நீங்கள் பட்ட அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் அல்ல. இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் இனி அடுத்து வரும் 30 ஆண்டுகளுக்கு 7.5 சனி என்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாவற்றிற்கும் மேல் அடுத்தடுத்து வரும் பயிற்சிகளும் உங்களுக்கு மிகவும் நல்ல விதமாக இருக்கின்றது. சனி உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். 3ஆம் இடம் என்பது நிறைந்த வருமான பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய இடம். வருமான பெருக்கு என்கின்ற பொழுது உழைக்க தயங்கக்கூடாது. ஏனென்றால் இந்த சனி எப்பொழுதெல்லாம் நம் ராசிக்கு நல்ல இடத்திற்கு வருகிறாரோ நாம் உழைக்க தயாராக இருக்க வேண்டும். திடீர் ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் என்கின்ற அளவில் நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த 3ஆம் இடத்து சனியால் மிக அதிகமாக பலன் பெறப்போகும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் பயிற்சிகளும் நல்ல வாய்ப்பாக அமைந்திருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் இனி வரும் காலங்களில் இதுவரை பட்ட கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு விடுவீர்கள் என்பது உறுதியானது. மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை 7.5 சனி, ஜென்மச்சனி என்ற வகையில் உங்களுக்கு இருந்தது. இப்பொழுது அந்த ஜென்மச்சனி விலகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான பாதச்சனியாக மாறிவிட்டது. ஜென்மச்சனியில் மிக கொடிய பலன்களை இந்த சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். இப்பொழுது உங்களுக்கு மகரத்தை விட்டு கும்பத்திற்கு வந்து விட்டதால் இது பாதச்சனி என்ற வகையில் துன்பங்கள் விலகக்கூடிய காலகட்டம் படிப்படியாக. இதற்கு இடையில் உங்கள் ராசிக்கு குரு பெயர்ச்சியும் நல்ல இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதால் 4ஆம் இடத்துக்கு வந்திருப்பதால் சிலருக்கு வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீண்ட காலமாக வீடு வாசல் இல்லையே என்று முயற்சி செய்பவர்களுக்கு மிக எளிதாக
வங்கி கடன் கிடைக்கும், வீடு வாசலை அமைத்துக் கொள்ளலாம். இந்த 2ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. கடகராசிக்கு அடுத்தபடியாக கும்பத்தில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மச்சனி இப்பொழுது துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. சென்ற ஆண்டிலிருந்தே உங்களுக்கு அவ்வளவு தூரம் நன்றாக இல்லை. இப்பொழுது கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதலான துயரம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். எனவே கும்பராசி அன்பர்களே, ஜென்மச்சனி நடக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டு மிகப்பெரிய காரியங்களில், பெரிய ப்ராஜெக்டுகளில் பணம் போடக்கூடிய எந்த துறைகளிலும் இப்பொழுது இறங்கக்கூடாது. அதே மாதிரி அலுவலகத்திலும், வேலை செய்யும் இடத்திலும், தொழில் செய்யும் இடத்திலும் சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது மட்டுமே உங்களுக்கு பெரிய துன்பங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான வழிமுறை தானே தவிர 7.5 சனி வந்துவிட்டது, ஜென்மச்சனி வந்துவிட்டது, என் நட்சத்திரத்தின் மேல் சனி சென்று கொண்டிருக்கிறது என்று பெரும் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எனவே கும்பராசி அன்பர்களே, 7.5 சனி, ஜென்மச்சனி, கும்பராசி என்று எங்கு பார்த்தாலும் ஒரு பயத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாதகத்தில் வலுவான தசாபுத்தி அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த 7.5 சனி, ஜென்மச்சனி என்பது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கும் ஒரு சிக்கல். எங்கு பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் இந்த மீனராசியினருக்கு 7.5 துவங்கிவிட்டது, 7.5 துவங்கிவிட்டது என்ற வகையில் பெரிதாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனியால் மாபெரும் கெடுதல்கள் ஏற்படும் வாய்ப்பு மிக மிக குறைவு. அதுவும் இந்த 12ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு சுப விரயங்கள், சுப செலவுகள் என்ற வகையில் பிள்ளைகளுக்கு கல்வி செலவுகள், பிள்ளைகளுக்கு திருமண செலவுகள், இப்படி சில சுப செலவுகள் என்ற வகையில் தான் இந்த 12ஆம் இடத்து விரயச்சனி உங்களுக்கு ஏற்படுத்துமே தவிர மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு இல்லை. அடுத்த பயிற்சியாக ஜென்மச்சனி வருகிறது, அது கூட உங்களை தீவிரமாக பாதிப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. எனவே மீனராசி அன்பர்களே, முதலில் நமக்கு 7.5 சனி துவங்கிவிட்டது, என்ன பாடுபடுத்த போகிறதோ என்ற அச்சத்தை விட்டு தள்ளுங்கள். மற்ற ராசிக்காரர்கள் போல அல்ல நீங்கள் குருவின் ராசியில் பிறந்தவர்கள். உங்களுக்கு மட்டும் இந்த 7.5 சனியானது பெரிய தீங்குகளை ஏற்படுத்தாது. செலவு என்று வரும் பொழுது அது சாதாரண சுப செலவுகள் என்ற வகைக்குள் அடங்கும். ஆகையால் மீனராசிக்காரர்கள் நிம்மதியோடு, நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.